கொலன்னாவை கைத்தொழிற்சாலை வளாகத்தில் பாரதலட்சுமன் பிரேமச்சந்திரவின் உருவச்சிலைக்கான அடிக்கல் சபாநாயகர் சமல் ராஜபக்ச தலைமையில் இன்று முற்பகல் நாட்டப்பட்டது. குறிப்பாக அரசியல்வாதிகள் என்ற வகையில் அரசியல் தலைவர்கள் தமது தரப்பில் முன்னிறுத்தும் வேட்பாளர்கள் தொடர்பில் மிகவும் கவனத்திற்கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு பொறுமை இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் அரசியலை விட தமக்குரிய வேறு விடயங்களில் ஈடுபட முடியும். இதனை நான் மனவேதனையுடன் இந்த மேடையில் கூறுகின்றேன். அதனையடுத்து கொலனாவி ரஜமகா விகாரையில் பாரதலட்சுமன் பிரேமச்சந்திரவின் இணையதளம் ஒன்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டதுடன் பாரதலட்சுமன் பிரேமச்சந்திர புனர்வாழ்வு மன்றமும் ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். வன்முறையான அரசியலை கைவிட்டு நாட்டுக்கு பொருத்தமான ஜனநாயக சூழலை உருவாக்குவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் செயற்பட வேண்டும் என்பதனை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன். இன்று அன்னாரின் மனைவிக்கும் மகள் ஹிருணிகாவுக்கும் இந்த காலகட்டத்தில் விசேட கடமையொன்றை நிறைவேற்ற வேண்டியுள்ளது. இந்த கொலைக்கு பின்னர் பின்வாங்காது வீழ்ந்த கொடியை கையில் ஏந்தி முன்னோக்கு செல்லும் பொறுப்பு அவர்களுக்கு உள்ளது. யுத்தம் நிறைவு பெற்றுள்ள சந்தர்ப்பத்தில் நாம் மீண்டும் அரசியல் கலாசாரத்தை மாற்றுவதற்கு செயற்பட வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் எமக்கு எதிர்காலம் ஒன்று இல்லை. இந்த தேர்தல் முறையை மாற்றி நாட்டில் சமாதானத்தை ஏற்படுத்துவதே பிரேமச்சந்திர அவர்களுக்கு வழங்கும் கௌரவமாக நான் கருதுகின்றேன். அரசியல் வன்முறைகளை இல்லாமல் செய்து இந்த தேர்தல் முறைமையை வெகு விரைவில் மாற்ற வேண்டும். பெருமளவு வாக்குகளை பெற்றாலும் அந்த நபரால் பயனில்லை. அரசியல்வாதிகளாகிய நாம் சமூக சேவையாளர்களை அடையாளம் காண வேண்டும். கொலனாவி மக்களுக்கு சிறு எதிர்பார்ப்பொன்றை வழங்குகின்றேன். நானும் எனது தாயும் எதிர்காலத்தில் முன்னோக்கி வருவோம். போதைப்பொருள் என்பதை கொலனாவியில் இல்லாது செய்வோம். சரியான முறையில் அரசியலில் ஈடுபடும் சமூக சேவையொன்றை முன்னெடுக்கும் இடமாக மாற்றுவோம் என இன்று இந்த சந்தர்ப்பத்தில் அனைவருக்கும் உறுதியளிக்கின்றேன். හරි විදිහට දේශපාලනය කරන සමාජ සේවය කරන තැනක් බවට පත් කරනවා කියලා අද මම ඔබ සියලු දෙනාටම පොරොන්දු වෙනවා.